தமிழ் சேனல் வரவேற்கிறோம். தற்போது நடந்த டாப் 5 சினிமா செய்திகளை பார்க்கலாம். மேலும் ஒரு மார்வல் அப்டேட்டும் இருக்கிறது. செய்தி 1. விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தின் நாயகன் இவரா? விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இப்போது தமிழ் திரையுலகில் இயக்குனராக களம் இறங்குகிறார். ஏற்கனவே இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது என்கின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியான நிலையில் ஜேசன் இயக்கவிருக்கும் அந்த திரைப்படத்தில் நாயகனாக நடிக்க இருப்பது யார் என்கின்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி பிரபல தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சய் இயக்கவிருக்கும் முதல் திரைப்படத்தில் நாயகனாக நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செய்தி 2. ராதையாக தோன்றிய போட்டோக்களை டெலிட் செய்த தமன்னா. நடிகை தமன்னா சமீபத்தில் கண்ணனின் ராதையாக ஒரு போட்டோ ஷூட் நடத்தியிருந்தார். அதில் அவரது ஆடை குறித்து ரசிகர்கள் விமர்சித்ததால் தனது வலைப்பக்கத்திலிருந்து அப்படங்கள் மற்றும் வீடியோக்களை நீக்கியுள்ளார் தமன்னா. செய்தி 3. நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பதில். தி கோட் திரைப்படம் குறித்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பதிலளித்துள்ளார். அதில் நெகட்டிவ் விமர்சனம் கொடுப்பவர்கள் கொடுத்தது பிலிம் ரிவ்யூ தானே தவிர ஒரு கமர்ஷியல் பட ரிவ்யூ இல்லை. இந்த படம் பல திரைப்படத்தின் ரெஃபரன்ஸ் என்றுதான் பேசுகிறார்களே தவிர இந்த படம் எப்படி வந்துள்ளது என்பது குறித்து யாரும் பேசவில்லை. ஆகவே எனக்கு இதை பற்றிய கவலையே இல்லையூட் என தெரிவித்துள்ளார். செய்தி 4. முன்னணி ஹீரோவுடன் இணையம் பிரசாந்த். கோட் வெற்றியை தொடர்ந்து பிரசாந்த் அடுத்ததாக நடிக்கப் போகும் படம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சூர்யாவின் 44வது படத்தில் பிரசாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறாராம். இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார். செய்தி 5. கார் விபத்தில் குடும்பத்துடன் சிக்கிய ஜீவா. நடிகர் ஜீவா தனது குடும்பத்தினருடன் சேலத்திற்கு சென்று கொண்டு இருந்தபோது கள்ளக்குறிச்சி மற்றும் சின்ன சேலத்திற்கு இடைப்பட்ட இடத்தில் அவர் சென்ற கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறுக்கே வந்தவர் மீது மோதாமல் இருக்க காரை வேகமாக மாற்று திசைக்கு திருப்பியுள்ளார் நடிகர் ஜீவா. இதனால் கார் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே வைக்கப்பட்டுள்ள கட்டையில் மோதி தலைகீழாக கவிழ்ந்ததாக கூறப்படுகின்றது. காரின் முன்பகுதி முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது. நல்வாய்ப்பாக நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவிக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. விபத்தினை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் சாலையில் சென்றவர்களும் காருக்குள் இருந்தவர்களை மீட்டுள்ளனர். ஸ்பெஷல் செய்தி. ஸ்பைடர் மேன் படத்தின் 4வது பாகம் குறித்த அறிவிப்பு. மார்வல் ரசிகர்களுக்கு பிடித்த ஹீரோவான ஸ்பைடர் மேன் படத்தின் 4வது பாகம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஹாலிவுட்டில் பிரபல இயக்குனராக விளங்கி வருபவர் டெஸ்டின் டேனியல் கிரெட்டான். இவர் ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் படங்களில் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். இவரே ஸ்பைடர் மேன் படத்தின் 4வது பாகத்தை இயக்க கோரி மார்வல் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு அவர் கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாகவும் பேசப்படுகிறது.